அதே தான் ட்ரெக் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக ட்ரெக் பண்ணுங்கள். முழுக்க முழுக்க உங்கள் கவனத்தை வந்து இங்கே வைங்க. நான் பேசுறது எக்கோ கேட்குதுன்னு நினைக்கிறேன். இப்போ அது மேலே போயிட்டோன்னா அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த வியூ தான். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கும்பே வாட்டர் ஃபால்ஸ். வணக்கம் வந்தனம், நமஸ்தே. நான் உங்கள் தமிழ். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தரமான இடத்துக்கு போக போகிறாங்க. அதாவது எங்கே போகிறோன்னா, வாரிசு படத்தில் வந்து நம்ம தளபதி விஜய் வந்து பைக்கில் போவார்ல, அந்த இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உண்மையாகவே போக போகிறோம். கும்பே ஃபால்ஸுக்கு தான் போக போகிறோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பஸ் டிரைவர்கிட்டலாம் இப்போ தான் கேட்டு ஒரு மேப்பே போட்டு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம எப்படி போகணுன்ட்டு. ஸோ நான் எப்படி வந்தேன்னா, மும்பையிலேருந்து கோப்போலி வந்தேன், கோப்போலியிலேருந்து பாலி வந்தேன். இப்போ பாலியிலேருந்து நம்மகிட்ட ரூட் இருக்குது. ஸோ இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ரவால்ஜே சொல்லிட்டு ஒரு ஊர், அதுக்கு பஸ்ஸு போகுது. அது வந்து ஒரு 30 ரூபா டிக்கெட்டு. அங்கேருந்து வில்லேலேருந்து நிஜாம்பூர்லேருந்து அந்த ஃபால்ஸு. இப்படி போனால் தான் நம்மளால் பட்ஜெட்டில் முடிக்க முடியும். ஒருத்தருக்கு ஒரு 400 ரூபா 500 ரூபாலே முடிச்சிடலாம். ஸ்ட்ரைட்டாக ஆட்டோ இருக்குது, ஆனால் ஓவர் காஸ்ட்டு கேட்குறாங்க. எவ்வளோ கேட்குறாங்கன்னா 3000 ரூபா, ஒரு 2500 ரூபா அப்புக்கு மட்டுமே கேட்குறாங்க. ஸோ அதனால் அவ்வளோ கொடுக்க முடியாது, நம்ம பஸ்லேயே போவோம். இப்படிக்கா போனா கொருக்குப்பேட்டை, வண்ணாரப்பேட்டை, பாரிஸ்லாம் இருக்குது. அது நமக்கு தேவையில்லை. இப்படிக்கா ரைட் வா, இப்படிக்கா வந்தின்னு வையே ஆல் இந்தியா ரேடியோ இருக்குது. அப்படிக்கா போனின்னு வையே எஸ்டேட் இருக்குது. மாவன அப்படிக்கா லெஃப்ட் வந்தின்னு வையே ஐயப்பன் கோயில் ஒண்ணு கட்டிக்கிறான் பாரு. டார்லிங்ஸ், இப்போ வந்து என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பஸ் வந்து வேலைக்கே ஆகல. அங்கே போ இங்கே போ இங்கே போன்னு சுற்றுறாங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு தரமான ஒரு ஆட்டோ ஒன்று மாட்டிக்குது. பையா வந்து பார்த்தீங்கன்னா நம்மள 600 ரூபாய்க்கு 50 கிலோமீட்ரு இங்கேருந்து கும்பே ஃபால்ஸே கூட்டின்னு போயிட்டு ரிட்டர்ன் கூப்பிட்டு வந்து இங்கே விட்றேன்ட்டாரு. அதான் அப்புக்கு 600 ரூபா, டவுனுக்கு 600 ரூபா, 1200 ரூபா. ஸோ நாங்கள் 3 பேர் ஷேர் பண்ணுறதுனால வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வரும், ஒருத்தருக்கு 400 ரூபான்ற மாதிரி வரும். ஸோ நீங்களும் இதேமாதிரி ஷேர் பண்ணிக்கோங்க. ஆட்டோ முடிஞ்ச அளவுக்கு அடிச்சு பேசுங்க. ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 800 ரூபா சொன்னார். அப்படியே பேசி பயான்ட்டு 600 ரூபாய்க்கு வந்தாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து ஆட்டோவில் தான் போக போகிறோம். பஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சுற்றுங்க. இங்கே போங்க அங்கே போங்க, அங்கேருந்து ஆட்டோ பிடிங்க. அதனால இங்கேருந்து ஒரே ஆட்டோவை அப்படியே அமுகியாச்சு. டார்லிங்ஸ், இப்போ கதையில் ஒரு பெரிய ட்விஸ்ட்டு. பஸ்ஸுலேயும் போகல, ஆட்டோலையும் போகல, நம்ம ஒரு ஈக்கோ வண்டியில் போகிறோம். ஆட்டோ வந்து பார்த்தீங்கன்னா வரமாட்டேன், மலை மேலாம் ஏற முடியாது அப்படின்னு திடீர்னு வாபஸ் வாங்கிட்டாப்புல. கரெக்டாக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஈக்கோ வேன் கிடச்சிது. வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஈக்கோ வண்டி வச்சிருக்காரு. இது வந்து பார்த்தீங்கன்னா 1500 ரூபா கேட்டார். இங்கேருந்து 51 கிலோமீட்டரு போயிட்டு அப் அண்ட் டவுனுக்கு தான் வந்து 1500 ரூபா கேட்டிருக்காரு. நல்ல ப்ரைஸாக இருந்தது, நல்ல கம்ஃபர்டாகவும். இப்போ நம்ம போகலாம், சீக்கிரமாகவும் போயிடலாம். ஸோ நீங்கள் வரீங்கன்னா ஒரு 5 பேராக வந்தீங்கன்னு வைங்களேன், அப்போ ஒருத்தருக்கு எவ்வளோ வரும், ஒருத்தருக்கு 400 ரூபா. நீங்கள் ஷேர் பண்ணி 6 பேராக வந்தீங்கன்னா இன்னும் கம்மி. அந்த மாதிரி வந்து எவ்வளோ பேர் வரீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வந்து நமக்கு அமௌண்ட்டு கம்மியாகும். தனியாக போனால் நம்ம மட்டும் ஒருத்தர் 2000 ரூபா கொடுக்குற மாதிரி இருக்கும். ஷேரிங்கில் போனீங்கன்னா நமக்கு வந்து இன்னும் பட்ஜெட்டில் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம வந்து இன்னும் ஒரு 1 ஹவரில் வந்து பார்த்தீங்கன்னா வாரிஸ் ஃபால்ஸை ரீச் பண்ணிவிடுவோம். இங்கே வந்து ஃப்ளட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரிட்ஜே காலி ஆயிடுச்சான். அண்ணன் சொன்னா போல புது பிரிட்ஜா இது வந்து பார்த்தீங்கன்னா. இயற்கை எவ்வளோ அழகாக இருக்கோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆபத்தும் இருக்குது. ஸோ 2022 மே நமக்கு இந்த நதி வந்து ஓவர் ஃபுல் ஆகி பிரிட்ஜை உடச்சிட்டு போயிருக்கு அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா. பயா ஸ்மைல், ஏய் கியூட் भाई 100 रुपीज डिस्काउंट भाई. भाई नहीं, वैसे तो आपके पास उधर वेटिंग भी है मुझे. उधर में 50 रुपीज डिस्काउंट नहीं. கரெக்டாக பாலியிலேருந்து நஸ்ரத்பூருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது அங்கே தான் அந்த கும்பே வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. கரெக்டாக 1.5 மணி நேரம் ட்ராவலு, 51 கிலோமீட்ரு. ஆனால் அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி போகிற மாதிரியே இருக்காதுங்க. இந்த மான்சூனில் மகாராஷ்டிராவை ட்ராவல் பண்ணுறது ஒரு வாரம். எங்கே பார்த்தாலும் பச்சை பசேல்னு, எப்போ பார்த்தாலும் மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குங்க. அவ்வளோ அழகாக இருக்கும். இந்த ஊர் சுத்த கூட தேவையில்லை, சும்மா ஒரு இடத்துல டென்ட்டு போட்டு ஒரு 10 நாள் தங்கலாம். அந்த அளவுக்கு அழகான ஒரு ஊர். இந்த உலகம் ஒரு புக்கு மாதிரி, அதில் ட்ராவல் பண்ணாதான் வெறும் ஒரு பக்கத்தை மட்டும் தான் படிக்கிறோம். ஸோ டார்லிங்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காரை விட்டு இறங்கிட்டோம். ஃபால்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இன்னும் ஒரு 3 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்டகாசமான டனலுங்க. இந்த டனலே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 150 மீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன். நீ பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த லாஸ்ட் பாயிண்ட் தெரியுதா, இது வந்து தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வண்டியில் கிராஸ் ஆவீங்க. இதை தாண்டின உடனே பார்த்தீங்கன்னா ஃபால்ஸோட டாப் வியூ. நான் பேசுறது எக்கோ கேட்குதுன்னு நினைக்கிறேன். கேட்குது. சீரும் புலியை பார்த்தேன் சிரிக்கின்ற சிசுவை போலே, கோபங்கள் மறந்தே சிரிப்பேனே. டார்லிங்ஸ், ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோகுல என்டர் ஆகிட்டோம். 140 மீட்டர்னு கம்மியாக சொல்லிட்டேன், 250 மீட்ரு. ஆக்சுவலாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக தலை வலிக்கிற மாதிரி இருக்குது, மூச்சோட கஷ்டமாக இருக்குது. ஆனால் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்குங்க.
டார்லிங்ஸ் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அரைவ் ஆகிட்டோம். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, இது வரைக்கும் இப்படி ஒரு ஈஸியான ட்ரக்கு வந்து வாட்டர் ஃபாலுக்கு நான் இதுதான் ஃபஸ்ட் டைமு. இந்த வாட்டர் ஃபாலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரக்கிங்கே தேவையில்லைங்க. மெயின் வண்டியே வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு 100 மீட்டருக்கு முன்னாடி வரைக்கும் வருது. அங்கேருந்து கொஞ்சம் நம்ம நடக்கிற மாதிரி இருக்குது. இப்போது வந்து நான் அதை பார்த்துட்டேன், அந்த ஃபால்ஸை பார்த்துட்டேன். ஐயோப்பா வேறு மாதிரி இருக்குங்க. நான் கிட்ட போய் காட்டுறேன். பாருங்க. யா ஆக்சுவலாக எங்கள் கூட வந்த டிரைவருக்கு இதான் ஃபஸ்ட் டைம் போல் இந்த இடம். அவ்வளோ சந்தோஷமாக இருந்தா போல், ஏதோ குழந்த மாதிரி ஆகிட்டாரு. அவர் வயசெல்லாம் தாண்டி அவங்க வீட்டில் இருக்கிற அவர் குழந்தை மனைவிக்கெல்லாம் ஃபோன் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வா சீக்கிரம் பாரு, இங்கே பாரு எப்படி இருக்கு பாருன்ட்டு வீடியோ காலில் காட்டுறாரு. கொஞ்ச நேரம் அந்த ஃபால்ஸ் எல்லாம் மறந்துட்டு அவர் சந்தோஷப்படுறதை பார்க்கறது அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் இன்னும் கிட்ட வந்திருக்கேன் உங்களுக்கு க்ளோஸில் காட்டுறதுக்கு. இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா கார மாதிரி இருக்குங்க, சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. நான் காட்டுறேன் பாருங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கும்பே வாட்டர் ஃபால்ஸ். ஸோ கைஸ் பார்த்துருப்பீங்க எவ்வளோ அழகாக இருந்ததுன்னு. இது மட்டும் இல்லை, இங்கேருந்து இன்னும் 2 வியூ பாயிண்ட் இருக்குது. அதாவது ஃபால்ஸ் கொட்டுதில் அதோட ஹெட்டு டாப் பாயிண்ட்டு. அதுக்கப்புறம் நீங்கள் வீடியோலாம் ஃபேமஸாக பார்த்துருப்பீங்க, ஒரு இடத்துல எல்லோரும் ஏறி ஓடுற மாதிரி அந்த இடம். இப்போ நம்ம அந்த இடத்துக்கு தான் போக போகிறோம். அது எப்படி போக போகிறோன்னு எனக்கு தெரியல. அப்படி விசாரிச்சு போவோம் வாங்க. கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2வது வியூ கிட்ட வந்துட்டேன். அப்படியே ஒரு வழி போச்சு, அதை பின்தொடர்ந்தே வந்தேன். இந்த வியூ வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமஸான வியூ. நீங்கள் வீடியோலாம் பார்த்துருப்பீங்களா? இந்த பாருங்க, அங்கே ஆள் தெரியுறாங்களா? அங்கே ஆள், இங்கே ஃபால்ஸு. இப்போ நானும் அங்கே தான் போகணும். எனக்கு எப்படி போகணுன்னு தெரியல, போய் பார்த்தா தான் தெரியும். எப்பவுமே கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள் எப்போ ட்ரக் பண்ணும்போதுமே. சரியா, அசால்ட்டாக இருந்தோன்னா நமக்கு தான் அப்புறம் அதுக்கு ஆபத்தாக முடியும். இப்போ ஒரு பெரிய சிக்கல்னா நம்ம அந்த இடத்துக்கு போகணும், அதுதான் மெயின். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் பெரிய பள்ளத்தாக்கா இருக்குது. நம்ம இப்படி போக முடியாது, வேறு ஏதாவது வழி இருக்கான்னு தேடி பார்த்து போவோம். இந்த ட்ரக்கிங்கில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, இந்த ஃபால்ஸில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா ட்ரக்கிங்கே கிடையாதுங்க. நம்ம ஜாலியாக வண்டியில் வந்து இறங்கி பார்த்துடலாம். ஏன்னா ஆல்ரெடி இந்த மகாராஷ்டிரா அழகாக தான் இருக்குது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி எல்லாம் 150 கிலோமீட்டரு 200 கிலோமீட்டர் இருக்கிறதுனால ஓவர் ட்ராவல். அது மட்டும் இல்லாமல் எல்லா ஃபோர்ட்டுமே ஏறுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 மணி நேரம் 3 மணி நேரம் ஆகும். இது மட்டும்தான் வண்டியிலே பார்த்தோம். டார்லிங்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அங்கே தான் போக போகிறோம். அங்கேருந்து ஃபால்ஸ் வந்து பயங்கரமாக இருக்கும் வியூ. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே தான் போகணும். ஆக்சுவலாக உண்மையிலே சொல்கிறேங்க, பயங்கர ஸ்லிப்பான இடம். எப்போயுமே நான் எல்லாருக்கும் சொல்கிறது அதே தான், ட்ரக் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக ட்ரக் பண்ணுங்கள். முழுக்க உங்கள் கவனத்தை வந்து இங்கே வைங்க. ஏன்னா ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருந்தோன்னா ரொம்ப ரிஸ்க் அதிகம். கைஸ் நீங்கள் ஒரு வியூ பார்த்தீங்களா, அந்த மேடு மாதிரி இறங்கி அங்கேருந்து ஃபால்ஸு, அது வந்து இதுதான். ஆக்சுவலாக நம்ம அங்கே வந்து பார்த்தீங்கன்னா தப்பு பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, டெட் எண்டு ஃபுல்லாக பள்ளத்தாக்கு. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வியூ. எப்படி ஏறணும்னு பார்க்கலாம் வாங்க. இந்த செருப்பை ஃபஸ்ட்டு கைட்டிடணும் மச்சான். ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா வழியை கண்டுபிடிச்சிட்டேன். கை கொடு பாய். ஓகே, இதான் காய்ஸ் வழி. இதில் அப்படியே இறங்கி அங்கே தெரியுதா ரூட்டு, அதில் அப்படியே அங்கே போகணும். ஸோ இப்போ நம்ம அப்படியே இறங்குவோம். இந்தடா புறா மறுபடியும் நான் சொல்கிறது அதான், ட்ரக் பண்ணும்போது எப்பவுமே கேர்ஃபுல்லாக ட்ரக் பண்ணுங்கள். கவனம் இங்கே இருக்கணும். பயங்கரமாக வருதுடா வந்துச்சு. सुरेश हाथ देऊ का? மச்சா டவுசர் வெளில வந்துடா, டைட் பண்ணுறா. சாக்ஸ் தானா? ஓகே. இங்கே ஒயர் இருக்குது.
இடம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர மட்டியாக இருக்குது, அதாவது சேராக இருக்குது. அதனால் செம்மையாக வழுக்குதுங்க. கேர்ஃபுல்லாக தான் இறங்கணும். ஆமாம், இறங்காதீங்க இங்கெல்லாம் தயவு செய்து. நான் உங்களுக்கு அந்த வியூவை மட்டும் காட்டுறேன். முடிஞ்ச அளவுக்கு பட்டெக்ஸ் வச்சு தேய்ச்சிக்கினே போகிறது தான் சேஃபு. இன்னும் கொஞ்சம் தூரம் தான் கைஸ், கிட்டத்தட்ட வந்துட்டோம். நான் இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டவுனில் இறங்கணும். ஸோ என்னால் ஃபோனை ஹோல்டு பண்ண முடியாது. நான் அங்கே போயிட்டு ஆன் பண்ணுறேன். டார்லிங்ஸ், ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த கஷ்டமான ட்ரக்கை முடித்து இந்த பாதைக்கு வந்துட்டோம். ஆக்சுவலாக நடந்து வரவே இவ்வளோ கஷ்டமாக இருக்கே. தளபதிலாம் பைக்கில் வந்தார் இந்த இடத்துல, இதெல்லாம் பெரிய விஷயங்க. இங்கே பாருங்க, அங்க பாருங்க. யோப்பா. ஆனால் எப்பயுமே நான் சொல்கிறதான் கைஸ், சேஃப்டி ஃபஸ்ட்டு. எப்பயுமே சேஃபாக இருங்க. வர மாதிரி இங்கே கூட அந்த அளவுக்கு ஆனால் பயமாக இல்லை. அங்கே இறங்கும் போது பார்த்தீங்கன்னா செம்ம சேரு, நடுங்கிட்டேன். பயங்கர அழகாக இருக்குங்க இந்த ஃபால்ஸு, கும்பே ஃபால்ஸ். நான் ஒரு 2 வருஷமாக இந்த ரீல்ஸில் மட்டும் தான் பார்த்துட்டு இருந்தேன். போன வருஷமே பிளான் பண்ணேன், ஆனால் போன வருஷம் என்னால் போக முடியல. பட் இந்த வருஷம் நமக்கு டைம் கிடச்சிது, கிளம்பி வந்தாச்சு. இங்கே பாருங்க, இப்போ அது மேலே போயிட்டோன்னா அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த வியூ தான். சார் கொஞ்சம் வாங்க. இங்கே கொஞ்சம் டாஸ்காக இருக்குங்க. இங்கே பாருங்க, கைஸ் அந்த ஸ்பாட்டை நம்ம ரீச் பண்ணிட்டோம். 3, 2, 1 வர மாதிரிங்க. நமஸ்தே ஸ்பாட், இது உங்களுக்காக தான். ஸோ இப்போ இங்கேருந்து அப்படியே வந்து அந்த டாப் தெரியுதா, அது மேலே போவோம். ஆனால் அதுக்கு வந்து ஈஸியான ரூட் இருக்குது. இது மட்டும்தாங்க ரிஸ்க்கு. ஆனால் இங்கேருந்து ஃபீல் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. ஏதோ வந்து பார்த்தீங்கன்னா வார்த்தையே இல்லைங்க, ஃபுல்லாக ஃபாகு. டார்லிங்ஸ், உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவல் ஃபீலு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஏறும் போது, அதாவது அந்த மலையில் நான் அந்த ஃபால்ஸு கிட்டே போனேன்ல, அப்போ எனக்கு எந்த பயமும் தெரில. இறங்கி மறுபடியும் இப்படி அந்த இன்க்ளைனில் ஏறும்போது வந்து பார்த்தீங்கன்னா 2 சைடுமே கீழே பள்ளம், நட்டிங்கிட்டேன், ஒன்றுமே முடியல. எப்பறம் அந்த ஏறும்போது ஃபுல்லாக கை காலெலாம் சேரு. என் பட்டக்ஸ் தெரியுதான்னு தெரியல உங்களுக்கு. ஃபுல்லாக அதை வச்சே தேய்ச்சி வந்துட்டோம். உண்மையாலேங்க வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ். இங்கே பாருங்க, ஷூவே காலியா. நான் ஸ்லிப்பரை கைட்டி விட்டேங்க, இல்லைனா பயங்கரமாக ஸ்லிப் ஆகிருக்கும். இப்போ அடுத்து வந்து டாப் வியூ போகிறோன்னு நினைக்கிறேன். டார்லிங்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டாப் வியூ பார்க்க போகிறோம். ஸோ இந்த தண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி போயிட்டு கீழே கொட்டுது. ஸோ இங்கே தான் வழி. இங்கேருந்து அப்படி போயிட்டு அங்கேருந்து நம்ம இந்த டவுன் வியூ பார்க்கலாம். வேறு லெவலில் இருக்கும் போது வாங்க போகலாம். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா டார்லிங்ஸ் எல்லாருக்கிட்டே பெரிய சாரி, என்கிட்ட 360 இருந்தது. அது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 2 நாள் முன்னாடி ஒர்க் ஆகாமல் போயிடுச்சு. ஸோ அது இருந்திருந்தால் இன்னும் கூட நான் உங்களுக்கு அழகாக காமிச்சிருப்பேன் இந்த வீடியோவை. ஸோ இப்போதைக்கு என்னால் இவ்வளோ தான் காட்ட முடிஞ்சுது. ஸோ இது வரைக்கும் பார்த்து என்ஜாய் பண்ணிக்கோங்க. ஸோ டார்லிங்ஸ், இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன்.
முடிஞ்ச அளவுக்கு நான் கவர் பண்ணேன்னு நினைக்கிறேன். எனக்கு எவ்வளோ கவர் பண்ண எனக்கு தெரியல, எடிட் பண்ணாதான் தெரியும். சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் எக்ஸ்ப்ளோர் வித் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து இங்கேருந்து கிளம்புறேன். அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். பாய் கைஸ், லவ் யூ. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் தட்டிக்கோங்க. பாய்.